வணக்கம் நண்பர்களே, இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோ பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் அல்ல. நாம் தினசரி கோயிலுக்கு செல்லும்போது அங்கு சில கோயில்களில் யானைகள் இருப்பதை பார்த்திருப்போம். தெய்வ பக்தி காரணமாகவும் அன்பின் வெளிப்பாடாகவும் கோயிலில் உள்ள யானைக்கு பழம், தேங்காய் போன்ற தின்பண்டங்களை கொடுத்து மகிழ்கிறோம். அதுவும் சில நேரங்களில் நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறது. அதேபோல் சில நேரங்களில் யானைக்கும் கோபம் வருகிறது. அதனால் நாம் நமது குழந்தைகளையும் நம்மையும் பாதுகாத்து கொள்வது பொதுமக்களாகிய நமது கடமையாகும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள தெய்வானை என்ற யானை மிதித்ததில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகன் மற்றும் அவரது உறவினர் என 2 பேரும் உயிரிழந்துள்ளனர். கோவில் யானை மிதித்ததாக இருவரும் உயிரிழந்த சம்பவம் திருச்செந்தூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவில் பிரசித்தி பெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் விளங்குகிறது. இந்த கோவிலில் 25 வயது மதிக்கத்தக்க யானை ஒன்று வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த யானையின் பெயர் தெய்வானை. இந்த நிலையில் தெய்வானை யானைக்கு பழம் கொடுக்க பாகன் உதயகுமார் சென்றுள்ளார். அவருடன் அவரது உறவினர் சிசுபாலன் இருந்துள்ளார். அப்போது திடீரென யானை அவர்களை மிதித்தது. இதில் சிசுபாலன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சிசுபாலன் களியக்காவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். காயமடைந்த உதயகுமார் உடனடியாக மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவரும் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யானை மிதித்ததாக இருவரும் உயிரிழந்த சம்பவம் திருச்செந்தூர் கோவிலில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சோறு போட்டு தீனி போட்டதுக்கா? ஐயோ அம்மா, பாருங்க போகிறாங்க. பார்க்க முடியல தம்பிய. ஐயோ கஷ்டம் இப்படிலாம் வர நினைக்கிறது.
ஐயா இது சொன்னா